Hi friends, welcome back SUBA'S gallery. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சன்னா மசாலா. எப்படி இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கு சைடிஷா இருக்கிற மாதிரி நம்ம செய்யறது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க friends. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் ஃபுல்லா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். சன்னா மசாலா செய்கிறதுக்கு பெரிய வெள்ளை சுண்டலை எடுத்து ஒரு 200 கிராம் எடுத்து நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 8 மணி நேரம் ஊறினா நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ குக்கரில் மாற்றியாச்சு. கொஞ்சம் சுண்டல் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். சுண்டல் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம மசால் ரெடி பண்ணிக்குவோம். பெருசாக இருக்கிற மாதிரி வெங்காயம் ஒரு 3 அளவில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 7 வெள்ளைப்பூடு நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு 7 வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி துண்டு இந்த அளவில் இருக்கிற மாதிரி ஒரு 4 போட்டுக்கலாம். 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இந்த அளவில் பட்டை 1 போட்டுக்கலாம். கிராம்பு ஒரு 3 மட்டும் போட்டுக்கலாம். அன்னாச்சிப்பூ நட்சத்திர வடிவ அன்னாச்சிப்பூ 1 போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி இந்த மாதிரி நம்ம எடுத்தாச்சு. அடுப்பில் தவா வச்சுட்டேன். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ 2 டீஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். அடுத்து வந்து பிரியாணி இலை 1 நல்லா பிச்சு போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். கூடவே 2 நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இது கூட போட்டுக்கலாம். அதையும் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மூடியை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இதில் வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், அரை டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மல்லி பவுடர், கோரியாண்டர் பவுடர், இதை எல்லாத்தையும் சேர்த்து இன்னொருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுருங்க. இப்படி நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். சுண்டல் வந்து நல்லா வெந்துருச்சு. 4 விசிலில் பாருங்கள், நசுக்கி பார்த்தா நல்லா நசுங்கும். இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு மசால் ஃபுல்லாக நல்லா பிடிச்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை இதில் போட்டுடலாம். லைட்டாக நல்லா கிண்டி விட்டுக்கலாம். எல்லாம் போட்டாச்சு. இப்போ ஒரு மூடியை போட்டு ஒரு 6 நிமிஷம் டு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எடுத்துடலாம். மூடியை எடுத்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் மட்டும் நம்ம இதில் ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை இதில் போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம சன்னா மசாலா கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.